ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி பிஸ்கெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுவும் மைதா இல்லாமல், ஓவன் இல்லாமல், முட்டை இல்லாமல். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே விரும்புவோம். கண்டிப்பாக இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்கிறதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டேன். இந்த சுகரை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சுகர் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், சுத்தமான பசு நெய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சுகர் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது மிக்சிங்காக நான் 50 ml அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் மினி பிஸ்கெட் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய ஸ்கொயரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி மிதமான சூட்டில் இது பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொரிங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றா ஆகிடும். இது பொரிக்கும்போது மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுங்க. எண்ணெய் சட்டியில் வேலை செய்யும்போது எப்போவுமே கவனமாக இருங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி விடுங்க. எல்லா பிஸ்கெட்டையும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இது எல்லாமே மிதமான சூட்டில் செஞ்சு எடுக்கணும். இது அதிகமாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே வெந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இது வந்து கோதுமை மாவில் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. மைதா மாவில் செய்யலை. பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள். இனிமேல் பிள்ளைங்க பிஸ்கெட் கேட்டால் கடையில் வாங்கி கொடுக்காம நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.